ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஆலு பல்லியா எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்ப்போம். ஃபஸ்ட்டு பேன் எடுத்துக்கின்னு அதில் எண்ணெய் ஊற்றிட்டு நல்லா எண்ணெய் காஞ்ச பிறகு நம்ம கொஞ்சம் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்ச பிறகு அது கூட நம்ம சோம்பும் சேர்த்துக்கலாம். சோம்பு கொஞ்சம் பொரிஞ்ச பிறகு உளுத்தம்பருப்பு கடலப்பருப்பு சேர்த்து அதை நல்லா நம்ம ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இது ரொம்ப தீஞ்சிடக்கூடாது. நல்லா கொஞ்சம் ப்ரௌன் ஆகிட்டோன்னே, கோல்டன் ப்ரௌன் ஆகிட்டோன்னே இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம ஆட் பண்ணி இதில் நம்ம சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டெல்லாம் நீங்கள் தட்டி கூட போட்டுக்கலாம். நான் வெறும் பூண்டை மட்டும் தட்டி இதில் போட்ட தோலோட பூண்டு, அது கூட ஆனியன் ஸ்லைஸாக கட் பண்ணி வச்ச ஆனியனு, அதுக்கப்புறம் க்ரீன் சில்லி, கொஞ்சம் கறி லீஃப் போட்டு இதை நல்லா நம்ம வதக்கிக்கலாம். இது கொஞ்சம் வதங்கின பிறகு இது கூட நம்ம டொமேட்டோ ஆட் பண்ணிட்டு அது கூட மஞ்சள் தூளை சேர்த்துட்டு நல்லா இதை வதக்கிட்டு இது கூட நம்ம வேக வச்ச உருளைக்கிழங்கு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். கையிலேயே நல்லா மசிச்சு அதை எல்லா உருளைக்கிழங்கையும் போட்டுட்டு நல்லா இதை ஒரு தடவை அந்த மசாலாவில் பெரட்டிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ண உடனே இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். நம்மளுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அவ்வளோ தண்ணி இதில் ஆட் பண்ணிக்கின்னு இதை நல்லா நம்ம கொதிக்க வைக்கலாம். நல்லா கொதித்த உடனே ஃபைனலாக நம்ம கொத்தமல்லி, அதுக்கப்புறம் கொஞ்சம் பெருங்காயம் போட்டு இதை ஒரு 2 வாட்டி நல்லா கலரிட்டு இதை இறக்கி வச்சிடலாம். இதுதான் நம்மளோட ஆலு பல்லியா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.